பார்ட்னர், நீங்கள் சொன்ன மாதிரி ராஜாவையும் அழகு சுந்தரத்தையும் கூட்டு வந்திருக்கேன். இந்த இருக்கான இந்த ராஜா மனித உரிமை ஆணையம் வரைக்கும் போய் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பார்த்து நம்ம மேலே பெட்டிஷன் கொடுத்துருக்கிறான். ரொம்ப நல்லவன். ஊரில் யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் கோர்ட்டு வரைக்கும் போய் வாதாடி ஜெயிச்சு கொடுக்குற வக்கீல் வேற. இந்த ஊரில் நம்மளை எதிர்க்கிற ஒரு கூட்டத்தில் இவனுங்களும் ஒருத்தனுங்க. அப்புறம் அந்த தங்கராஜ் தேவராஜ் மரியாதை நக்கலா பேசுறான். அழகு சுந்தரம், இந்த இடத்துக்கு ஒருத்தன் வர்றான்னா மரியாதை இதெல்லாம் கொடுக்க முடியாது. நாங்கெல்லாம் இப்படித்தான் பேசுவோம். கேட்டுட்டு எதுவும் பேசாம கம்முன்னு நிக்கணும். நம்ம இந்த மக்களுக்கும் ஊருக்கும் சட்டத்துக்கும் எதிராக தொழில் பண்ணிட்டு இருக்கோமா? அதுக்கான கரெக்டு நம்மளை கூடிய சீக்கிரமா உள்ள தள்ள போறானுங்களா, இந்த மக்களுக்கு நல்லது பண்ண போறானுங்களா? ரத்னவேல் சொல்றது உண்மையா? அன்னைக்கு ஏதோ எங்களை பத்தி தெரிஞ்சும் நீங்க அடங்க மாட்டீங்களா? ஐயா, என்ன கூட்டிட்டு வந்தது முட்டைங்க வச்சிருந்தா கூண்டுல வச்சு விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறீங்க. நீங்க என்ன போலீஸா, வக்கீலா, இல்ல நீதிபதியா? இந்த அளவுக்கு விசாரிக்கிறீங்க? தம்பி, இது விசாரணை இல்ல, எச்சரிக்கை. இந்த விஷயத்துல தேவையில்லாம ஏன் தலையணைங்க. தப்பு உங்க வேலையை மட்டும் பாருங்க. அதுதான் உங்க 2 பேருக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. ஆனா அது இந்த ஊருக்கு நல்லது இல்லையே. எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அங்கெல்லாம் முன்னாடி வந்து நான் கட்டி கேட்பேன். அது மட்டும் இல்ல, எழுத்து மூலமாகவும் பேசுவேன். பொது சேவைக்காகவும் உழைக்கிறவங்க, அதுதான் என்னுடைய லட்சியம். அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிங்க. ஏழைகளோட வயிற்று அடிச்சு உழைப்பு நடத்துறவனா இந்த உலகத்துல வாழையே தகுதி இல்லாதவன். தெரிஞ்சுக்கிங்க. அழகு சுந்தரம், பேசிட்டியா இல்லைன்னா பேசணுமா? வாழ தகுதி இல்லாம தான் நாங்க இந்த சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமா? என்னையா எங்க கிட்ட பூச்சாண்டி 2 பேரும் எங்களை கோர்ட்ல தாண்டா அவங்களால நிறுத்தி வைக்க முடியும். ஆனா வந்து எப்படி வெளியில் வரணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நான் நினைச்சா இப்ப உங்க 2 பேரையும் அந்த யமதர்ம கோட்டைக்கே அடித்து வைக்க முடியும். நாங்க பயந்துன்னு பாக்குறியா? ஏய் தேவராஜ், தொழிலுக்கு நீ நாங்க தாண்டா ஏம. சீக்கிரமே அதுக்கு ஒரு முடிவு கட்டணா. என்ன முடிவு கட்டுறியா? தேவராஜ்கிட்ட நடக்காது. போய் உங்க வேலை பாருங்க. அதை விட்டுட்டு பேப்பர் பேனா அது இதுன்னு பேசிட்டு திரிஞ்சீங்கன்னா கொளுத்தி விடுவேன். ஜாக்கிரதை. இப்ப எதுவும் செய்ய போறதில்லை. கொடுக்கறத வாங்கிக்கிட்டு எங்க விஷயத்துல தலையிடாம ஒதுக்கிங்க. பணம் எவ்வளவு வேணாலும் கேளுங்க, கொடுக்கிறேன். அப்புறம் பெட்டிஷன் கிட்டிஷன் அது இதுன்னு பேசிட்டு திரிஞ்சீங்கன்னா உங்க உசுறு உங்ககிட்ட இருக்காது. அவ்வளவுதான். என்ன பணம்? அந்த பாவப்பட்ட பணம் எங்களுக்கு எதுக்கு? அந்த பாவப்பட்ட பணத்தை உங்களை மாதிரி பல்ல அடிச்சுட்டு எவனா இருப்பான் அவனை கொண்டு போய் கொடுங்க. என்ன சொன்னீங்க? உயிர் இருக்காதா? தப்பு செய்றவங்க உயிரோட இருப்பாங்களா? தப்ப தட்டி கேட்கறதுக்கு உயிர் இருக்காதா? என்ன உண்டாயா? நாங்க வரோம். வாப்பா போலாம். பார்ட்னர், இவனுங்க போக விட வேணாம் பார்ட்னர். ரத்னவேலு, இவனுங்களை இப்பவே கொண்டுட்டா இந்த 3 கடையெல்லாம் நம்மளை எதிரியா பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. போகட்டு விடு. எங்க போயிட போறானுங்க? இவனுங்க என்ன பண்ண போறாங்க பார்ப்போமே. பார்ட்னர், அந்த கருவாய்க்கு போய் சேர வேண்டிய கரைக்கு நம்ம போய் சேரலையா? என்னன்னு கொஞ்சம் பாரு. ஓகே பார்ட்னர்.